நம்ம ஜெபமாலையோட ஹிஸ்டரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரோசரி நமக்கு எப்படி வந்ததுன்னு இவால்வ் ஆச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 1000 இயர்ஸ் முன்னாடி நமக்கு ரோசரிலாம் கிடையாது. இப்போ நம்ம சொல்ற எந்த ப்ரேயர்ஸுமே கிடையாது. நம்மளோட சர்ச் லீடர்ஸ் நம்ம ஃபாதர்ஸ் எல்லாருமே பைபிள்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்த வேர்ட் வந்து தெசலோனியன் 1ல ப்ரே வித்வுட் சீசிங், அதாவது கண்டினியூஸாக ப்ரே பண்ணுறோம் த்ரூ அவுட் த டே. இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக சாம்ஸ்ல இருக்க 150 வேர்சஸையும் எடுத்தாங்க. ஸோ இந்த 150 வேர்சஸையும் நம்ம கண்டினியூஸாக ப்ரே பண்ணும்போது மைண்ட், பாடி அண்ட் சோல் இது மொத்தமாக மெடிடேட்டிவ் ஸ்டேஜில் போகிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த கான்செப்டை எடுத்தாங்க. ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ணாமல் ரீட் பண்ணுறதுக்காக அவங்க கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ரோசரி வந்து ஸ்டோன்ஸால கிரியேட் பண்ணாங்க. சின்ன சின்ன பெபிள்ஸும் கயிறால ஒரு பெரிய ரோசரி கிரியேட் பண்ணி கண்டினியூஸாக ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலகட்டத்தில் ஃபாதர்ஸ் எல்லாருமே வந்து நாடு நாடா ஊர் ஊரா போய் ஜீசஸும் மதமேரி பற்றி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து மக்கள் எங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க, இல்லை எங்களுக்கும் ரோசரி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அதோட 1/3 பார்ட், அதாவது 50 பீட்ஸ் வச்சு ரோசரி கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி ப்ரேயர் வந்து 150 ரோசரியுமே 150 சாம்ஸையும் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதுனால பைபிள்ல இருக்க பர்டிகுலர் லைன்ஸை எடுத்து ஆஃபாதர்ங்கிற ப்ரேயரை ரெடி பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து கொஞ்ச காலத்துக்கு மக்கள் வந்து ரோசரியாவே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து மாதாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. மதமேரி நிறைய இடத்துல மிரக்கிள்ஸ் காமிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய மக்களுக்கு வந்து காட்சி கொடுக்க மாதிரி இருந்தது. அப்போனா வந்து ஃபாதர் டொமினிக்கு மதமேரி ரோசரி கொடுத்து மதமேரி வந்து ரோசரி கொடுத்து நம்பிக்கையோட ரோசரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதமேரி மிரக்கல் கொடுத்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஃபாதர் டொமினிக் அவர் ப்ரீச் பண்ணாரு, ரோசரி வந்து நம்ம மதமேரியோட ப்ரேயரோட சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து ஹேல்மெரின்ற ப்ரேயரே வந்து கிரியேட் பண்ணாங்க. ஹேல்மெரியோட ப்ரேயர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மதமேரியை ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ச்ஏஞ்சல் கேப்ரியல் பார்த்துட்டு ப்ரேஸ் பண்ண வேர்டும், எலிசபெத் மதமேரியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ப்ரேஸ் பண்ண வேர்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஆஃப் ஹேல் மேரி வந்து கிரியேட் பண்ணாங்க. செகண்ட் ஸ்டான்ஸா வந்து நம்ம மதமேரிக்கு கொடுக்குற பெட்டிஷன், நம்ம ப்ரேயரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஹேல் மேரியும் ஆஃபாதரையும் வந்து கண்டினியூஸா மக்கள் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப வாஸ்டா டெவலப் ஆகிற ஸ்டேஜ் அது. அப்போதான் வந்து டர்க்கிஷ்க்கும் கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து வார் ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து 1500 AD 15th century நடந்துச்சு. லெப்பண்டோ வார் நடந்தது. அப்போ இந்த போப் பியூஸ் 5 அவங்க வந்து நாடு முழுவதும் இருக்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வந்து மதமேரியை நினைச்சு ஜெபமாலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல எல்லா மக்களுமே வந்து கண்டினியூஸா ரோசரி சொல்லிட்டு இருந்தாங்க. செயின் மாதிரி உட்காந்து ரோசரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த விளைவு தான் வந்து